மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே அலாதியான நட்பு குறித்த படங்களை நீங்கள் பல வேளைகளில் பார்த்திருக்கலாம். விலங்குகளின் விசுவாசம் பற்றிய கதைகளை கேட்டிருக்கலாம். செல்லப்பிராணிகளாகட்டும், வன விலங்குகளாகட்டும், மனிதர்களுடனான அவற்றின் உறவு பல வேளைகளில் திக்குமுக்காட வைக்கிறது. விலங்குகளால் பேச முடியாமல் இருக்கலாம், ஆனால் உணர்வுகளை, அவற்றின் வெளிப்பாடுகளை மனிதனால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. விலங்குகளும் அன்பின் மொழியை புரிந்து கொள்ளுகின்றன, அதற்கேற்ப நடந்து கொள்ளுகின்றன. இந்த தருணத்தில் அசாமின் ஒரு எடுத்துக்காட்டை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அசாமின் ஒரு இடமான நௌகாவில் நமது தேசத்தின் மாபெரும் ஆளுமையான ஸ்ரீமந்த் சங்கரதேவர் பிறந்தார். இந்த இடம் மிகவும் அழகானது. இங்கே யானைகளின் மிகப்பெரிய தங்குமிடம் ஒன்று உண்டு. யானைகளின் கூட்டம் பயிர்களை நாசம் செய்வதும் இதனால் விவசாயிகள் உளைச்சலுக்கு உள்ளாவதுமான பல சம்பவங்கள் இந்த பகுதியில் நடந்து வந்தன. இதன் காரணமாக அக்கம்பக்கத்தில் இருக்கும் சுமார் 100 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மிகுந்த உளைச்சலுக்கு உள்ளானாலும் யானைகளின் உளைச்சலையும் இவர்கள் நன்கு புரிந்து கொண்டார்கள். யானைகள் தங்கள் பசியாற்றிக் கொள்ளும் வகையில் பயிர்களை நாசம் செய்கின்றன என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகையால் கிராமவாசிகள் இதற்கான தீர்வினை ஏற்படுத்த ஹாத்தி பந்து, அதாவது யானைகளின் நண்பன் என்ற குழு ஒன்றை உருவாக்கினார்கள். இந்த யானைகளின் நண்பர்கள் மிகுந்த புரிதலோடு செயல்பட்டு சுமார் 800 பீகா அளவு கொண்ட வறண்ட பூமியில் ஒரு வித்தியாசமான முயற்சியை மேற்கொண்டார்கள். கிராமவாசிகள் அனைவரும் இணைந்து நேப்பியர் ரக புல்லை நட்டார்கள். இந்த புல்வகை யானைகளுக்கு மிகவும் பிடித்தமானது. யானைகள் பயிர்களை அண்டுவது குறைந்து போனதுதான் இதனால் ஏற்பட்ட விளைவு. இது ஆயிரக்கணக்கான கிராமவாசிகளுக்கு பெரிய நிம்மதியை அளித்தது. அவர்களின் இந்த முயற்சி யானைகளுக்கு மிகவும் பிடித்து போனது. நண்பர்களே, நமது கலாச்சாரம் மற்றும் மரபு அக்கம்பக்கத்தில் இருக்கும் விலங்குகள், பறவைகளோடு அன்போடு வசிப்பதையே கற்பிக்கின்றன. நம் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷம் அளிக்கும் விஷயம் என்னவென்றால், கடந்த 2 மாதங்களில் நமது தேசத்தில் 2 புதிய புலிகள் சரணாலயங்கள் இணைந்திருக்கின்றன. இவற்றில் ஒன்று சத்தீஸ்கடின் குரு காசிதாஸ் தமோர் பிங்களா புலிகள் சரணாலயம், 2வது மத்திய பிரதேசத்தில் அமைந்திருக்கும் ராதாபானி புலிகள் சரணாலயம்.